சார் நம்ம ஊரை சேர்ந்தவங்க சுகிதான்னு அவங்களுக்கு 2 கண்ணுமே தெரியாது. கிளாஸ் ரூம்ல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் நான் இன்னைக்கு இந்த படம் பார்த்தேன், நான் இந்த ஊருக்கு போனேன், நான் இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் குருவிகள்லாம் பார்த்தேன்னு சொல்லும்போது இந்த சுகிதா வந்து அம்மாட்ட அழுகுறாங்க. அம்மா என்னை மட்டும் ஏமா ஆண்டவன் இப்படி படைச்சிட்டாரு, என்னால் மட்டும் ஏமா பார்க்கவே முடியலன்னு அழுறாங்க. அவங்க அம்மா சொன்ன விஷயம், உன்னால இந்த உலகத்தை பார்க்க முடியாது, ஆனா இந்த உலகத்தால ஒன்ன பார்க்க முடியும்ல, அப்படி ஏதாவது செய்யின்றாங்க. சுகிதா அன்னிலிருந்து முடிவெடுக்கிறாங்க. போட்டி தேர்வுக்காக தன்னை தயார்படுத்துறாங்க. யூபிசி எக்ஸாமுக்காக தினமும் அந்த பிரெயில் மெத்தட் மூலமாக பார்வையற்றோர் படிக்கக்கூடிய அந்த கல்வியின் மூலமாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறாங்க அந்த போட்டி தேர்வுக்கு. அவங்க மட்டும் இல்ல, அவங்க அப்பா தினம் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதுல இருந்து அந்த குழந்தையை உட்கார வைத்து அவங்க அப்பா தினமும் அந்த புத்தகத்தை வாசித்து 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 தன் மகளை உருவாக்குகிறார். மனிதநேயம் அகாடமி என்பதன் மூலமாக அந்த போட்டி தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டு 24 மணி நேரமும் பார்வையற்றோர் பயிலக்கூடிய அந்த முறையின் மூலமாக அந்த போட்டித் தேர்வுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார். இந்திய நாட்டினுடைய முதல் பார்வையற்ற IAS அதிகாரியாக இன்று சுகிதா உயர்ந்து தன்னம்பிக்கையினுடைய அடையாளமாக நம் முன்னால் நிற்கிறார். சலித்துக் கொள்பவன் வாய்ப்பில் இருக்கக்கூடிய சவால்களை பார்க்கிறான். சாதிக்க நினைப்பவன் மட்டும்தான் சவால்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்க்கிறான். நீங்கள் சலித்துக் கொள்பவர்களா, சாதிக்க நினைப்பவர்களா?